நினைப்பது நடக்கும். எல்லாம் அளவோட முறையோடு அனுபவிப்பீங்க. எல்லாட்டையும் அன்பாக இருப்பீங்க. உடம்பு நல்லா வந்துடும். பொருள் துறையில் நிறைவு வரும். நாளுக்கு நாள் உயரலாம். பொருள் துறையில் நாளுக்கு நாள் உயரலாமுங்க. தேவை கூடும், விலைவாசி ஏறும். இப்போ ஒரு ஃபோன் வாங்குவோம், ரொம்ப நல்ல ஃபோன்னு வாங்கிடுவோம். கொஞ்ச நாள் கழித்து அதை விட கூடுதலான ஃபெசிலிட்டிஸ் வர்ற ஃபோன் வந்துடும். அது தேவையாக இருக்கும். அதை வாங்குற அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார வசதி இருக்கணும். மஸ்ட் ஹாவ் டெவலப்மெண்ட் இன் யுவர் லைஃப். போதுமுங்க சம்பாதிச்சது இருக்கக்கூடாது. எவ்வளவு சம்பாதிக்கணுங்க? எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். நான் உங்களை சொல்கிறேன், இப்போ எவ்வளவு வேணாலும் சம்பாதிங்க. பில்கேட்ஸை விட ஜாஸ்தின்னு சம்பாதிக்கலாம். ஒரு முறை சன் டிவியில் உங்களுக்கு தெரியும், வணக்கம் தமிழகம் வருது இல்லைங்களா? என்னைய தேடி பிடிச்சி என்கிட்ட பேட்டி கண்டாங்க ஒரு முறை. இந்த ரமேஷ் பிரபா ஒரு பொண்ணு, நினைவில் பேர். அந்த பேட்டியை 140 நாடுகளிலிருந்து, வெளிநாடுகளிலிருந்து பாராட்டி சன் டிவிக்கு இமெயில் வந்திருந்தது. 1700க்கு மேற்பட்ட கடிதங்கள். இந்த டைரக்டர் சொன்னார், எங்கள் சன் டிவி சரித்திரத்திலேயே வணக்கம் தமிழகத்தில் வந்த ஒரு பிரமுகருடைய பேட்டியை பாராட்டி சரித்திரம் படைத்து விட்டீர்கள் அப்படின்னாங்க. அதுக்கு பல காரணங்கள் என்ன தெரியுமா? ஒன்று, நான் கொடுத்த ஒரு பதில் ஒன்று என்ன தெரியுமா? எல்லாரும் அளவோட சம்பாதிக்கணும்னா, சம்பாதிக்கிறதுக்கு அளவே கிடையாது. நீ அறநெறியில் எத்தனை கோடி வேணாலும் சம்பாதி, ஆனால் அதில் உன்னுடைய தேவைக்கு வச்சுக்கிட்டு இந்த நிலையை அடைய முடியாத உனக்கு கீழே இருக்கிறான் பாரு, அவனுக்கு நீ கொடுப்பதற்காக சம்பாதிக்க வேண்டும். அதுதான் பாராட்டினான். நீ எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். பில்கேட்ஸ் யாருக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு? அவருடைய சொத்து யாருக்கு சொந்தம்? இந்தியாவில் ஹைதராபாத்தில் வந்து தான் அவர் டிக்ளேர் பண்ணார், என்னுடைய சொத்து அத்தனையும் சமுதாயத்துக்கு சொந்தம். எஸ், டிக்ளேர்டு. அப்போ அவர் யாருக்கு சம்பாதிச்சிருக்கிறாரு? நிறைய சம்பாதிச்சேன்னு கூட 2 இட்லி சாப்பிடுவாரா? இவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன்னு ஒரு சட்டையா போடணும், 7 சட்டை போட்டு 7 கோட்டு போட்டுக்கிறேன். சீட்டு கொஞ்சம் பெருசா வச்சு உட்கார்ந்துக்கிறேன். பெட்டு பெருசா வச்சு உருண்டு உருண்டு உறங்குவேன். குடல் ஜீரணிக்கிற அளவுக்கு மேல சாப்பிட முடியாது. உடல் சுமக்கிற அளவுக்கு மேல துணி போட முடியாது. நின்றால் காலளவு, படுத்தால் உடலளவு இந்த பூமியை அனுபவிக்க முடியாது. தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து பொருளுறவு பாலுறவு இன்பத்தை நீ எவ்வளவுதான் அனுபவிச்சிருவ? அதுல அளவுக்கு மேல அனுபவிச்சா துன்பம் தான் வரும். சமயத்தில் எய்ட்ஸும் வரும். அப்ப யாருக்காக சம்பாதிக்கணுமுங்க? பிறருக்காக சம்பாதிக்கணும். அப்படி பிறருக்காக சம்பாதிக்கிற அளவு இருக்குதா? அதுல இருக்குதுங்க இன்பம். இது மாதிரிங்க இப்படி நீங்க நினைக்கணும். சிலர் அப்படி இல்லை, நமக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இனிமேல் யாருக்கு சம்பாதிக்கணும்? நம்ம உட்காந்துங்கிறேன். அப்படி காலைல எழுந்து அப்படி சுற்றிட்டு வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு டிவி குடிச்சிட்டு டிவி பார்த்துட்டு பண்ணிட்டு ஊர் வம்பு நியாயம் பேசிட்டு சாயங்காலம் படுத்துருவான். யாருக்காக சம்பாதிக்கணும்? என்ன கூட சிலர் கேட்பாங்க, என்னங்க ரிட்டையர் ஆகிட்டீங்க, பிள்ளைகள்லாம் எல்லாம் செட்டில் ஆயாச்சு, ஏன் இப்படி தூக்கம் இல்லாமல் அப்படி இல்லாமல் நாயா பேயா எலுக்கு அலையிறீங்க? ஒரு இடத்துல உட்கார வேண்டியதானே. இதில் பெரிய வேலை இருக்குது, உங்களுக்கு தெரியாதுங்க. இதெல்லாம் நிறைய வேலை இருக்குன்னு எனக்கு. Those who live for others alone live. பிறருக்காக வாழ்பவர்களே வாழ்பவர்கள். இதான் கடன் உணர்வு, கடமை உணர்வு, டியூட்டி கான்சியஸ். இப்போ நீங்க செய்கிற தொழில் அப்படி செய்யணும். என்ன இந்த கடையில் வேலை பார்க்குறோம், இவ்வளோதான் சம்பளம் கொடுக்குறாங்க, சரி என்னத்தையோ வியாபாரம் பண்ணும், எப்படினாலும் சம்பளம் தருவார். அப்படி இல்லை. ப்ரமோஷன். என்கிட்ட வந்த கஸ்டமரை நான் திருப்திப்படுத்தணும். நான் கடை திறந்ததிலிருந்து கடையை சாத்துற வரையில் எனக்கு ஓய்வு நேரம், உண்ணுகிற நேரம், உடல் கழிவுகளை வெளியேற்றுகிற நேரம் தவிர மற்ற நேரத்தில் நான் வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
ஐ மஸ்ட் சர்வ் தி சொசைட்டி அப்படிங்கிற உணர்வு வந்துருச்சுன்னா நீங்க கோடீஸ்வரன் ஆயாச்சு, நிம்மதி வந்தாச்சு உங்களுக்கு. கடமைன்னு சொல்லக்கூடாது. இந்த வண்டி மாடு சமயத்தில் நான் கூட வண்டி மாடுலாம் வச்சிருந்தேன். இந்த காளைய சமயத்தில் இழுத்து விட்டா ரொம்ப சங்கடப்பட்டு விருப்பமில்லாம தலையை கொடுக்கும். ஏன்னா அதுக்கு விருப்பமே இல்லை, எப்ப அவுத்து விடுவானோ அப்படின்னு, எப்படா கடையை சாத்துவாங்க நீ வியாபாரம் பண்ணக்கூடாது. அது மாதிரி நீங்க அந்த தொழிலை எப்படி செய்யணுங்க? விரும்பி செய்ய வேண்டும். கடைக்கு போறப்பவே சந்தோஷம். 9 மணிக்கு கடை திறக்கணும், தயாரா போகணும், விருப்பத்தோட போகணும், உற்சாகத்தோட போகணும், ஆசையோட போகணும், அன்போட செய்யணும். என்ன நம்ம தலை விதிங்க. என்னமோ படிச்சு ஏதாவது கம்ப்யூட்டர் இன்ஜினியரா போயிட்டான் நம்ம கூட படிச்சவன். நம்ம தலை விதி இந்த ஜவுளி கடையில போய் பொட்டலங்க கேட்டு என்ன பண்றது? கழுத படத்தையும் வாங்கி வச்சு பார்த்தோம், ஒன்றும் யோகம் வரல. சனியனே நீட்டு கடைக்கு போனீங்கன்னா அது நல்லா இருக்குமான்னு நீங்க முடிவு பண்ணுங்க. எப்பவுமே எந்த ஒரு காரியத்தையும் விரும்பி செஞ்சு பாருங்க, சக்சஸ் வந்து. வீட்டில் பெண்களுக்கு தெரியுமுங்க, ரொம்ப நமக்கு ரொம்ப சொந்தக்காரங்க ரொம்ப வேண்டியவங்க நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வராங்க, அன்னைக்கு பாருங்க உளுந்து உளுந்து வேலை செய்வாங்க, நிறைய ஐட்டங்கள்லாம் செய்வாங்க, அன்போட செய்வாங்க, எல்லாம் டேஸ்டா இருக்கும். ஒரு நாள் மாமியா வெளியூர்ல இருந்து வர்றான்னு வச்சு அது 3 மாசம் இருக்க போகுதான், வந்துட்டு போயிட்டா கூட பரவாயில்ல. டேன் வந்திருக்குதான். 4 பிள்ளைகள் வீட்டுல, ஒரு பிள்ளை வீட்டுல 3 மாசம். மருமக எப்படி பொதுவா மருமகன்னு சொல்றேன், எல்லா மருமகளும் அப்படி இல்லை சரிங்களா? எப்படி செய்யும்? வேலை செய்யறதுக்குள்ளால அது ஓஞ்சி போயுங்க, உற்சாகமே போயிடும். they will become tired. கொஞ்ச நேரத்தில் சோர்ந்துருவாங்க. செஞ்சது அவங்களுக்கே திங்க முடியாது, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். உண்மையா இல்லையா? அப்போ மகிழ்ச்சியும் அமைதியும் சந்தோஷமும் எதுல இருக்குதுங்க? அந்த கடமை உணர்வு, அன்பு, உற்சாகம், இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு நிம்மதி வேணும்னா எங்க இருந்து வர? அதான் நான் சொல்றேன், முதல்ல நிம்மதி அமைதினா என்ன, அது எங்க இருக்குது? இப்ப நான் உற்சாகம், அதான் எல்லாம் உங்க கையில இருக்குதுன்னு சொல்றோமே. இப்ப நான் எவ்வளவு உற்சாகமா பேசிட்டு இருக்கிறேன். என்னோட உற்சாகத்துக்கு யார் காரணம்? உங்களுக்கு எப்படியாவது இதை புரிய வச்சிடணும். என்னங்க நிம்மதினா என்னன்னு புரிய வச்சிடணும். நீங்க எல்லாம் நிம்மதியா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை, உற்சாகம், ஈடுபாடு, இன்வால்வ்மெண்ட். அப்படி நீங்க ஒவ்வொருவரும் ஒரு தொழில இன்வால்வ்மெண்டோட இருங்க, நீங்க உயர்ந்துருவீங்க. எங்க ஆபீஸ்ல இப்ப கூட இருக்கிற ரெக்கார்ட் கிளார்க் ஒரு பையன், ரிட்டையர் ஆகல இன்னும். அவருடைய குவாலிஃபிகேஷன் படி கவர்மெண்ட் சர்வீஸ்ல அதுக்கு மேல ப்ரொமோஷன் கிடையாது. நாங்கெல்லாம் பெரிய அதிகாரியா இருந்து ரிட்டையர் ஆயிருக்கிறோம். நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், முதல்ல கொஞ்சம் சங்கடப்படுவான், என்னமோ நம்ம ரெக்கார்ட் கிளார்க்கா வந்துட்டோம், அதிகாரிகளை பார்த்தா என்னமோ மாதிரி ஒரு தாழ்வு உணர்வு. ஆனால் கொஞ்சம் வேலை செய்வான் வேலை. இப்போ அவங்ககிட்ட சொன்னேன், தம்பி நீ உங்க வேலையை சின்சியரா செய்யுங்க. 5 மணி ஆயிடுச்சு சார், நான் வீட்டுக்கு போறேன். வேலை இருந்தா செய்ய முடியும்னா செய்யணும். நான் 10 மணிக்கு தான் சார் ஆபீஸுக்கு வருவேன். வேலை இருந்தா முடியும்னா முன்னாடியே வர்றதா இருந்தா 9 மணிக்கு வந்து வேலை செய்யணும். நீ செஞ்ச வேலையை இன்னொருத்தனுக்குடைய சாட்டிஸ்பேக்ஷனுக்காக செய்யப்படாது. எல்லாரும் சொல்லுவான், ஐ வில் டிஸ்சார்ஜ் மை டியூட்டிஸ் டு தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் மை சுப்பீரியர்ஸ். அவனை மாதிரி ஏமாத்துறவன் எவனும் கிடையாது. ஐ ஒர்க் ஃபார் மை சாட்டிஸ்ஃபேக்ஷன், என்னுடைய திருப்திக்கு நான் வேலை செய்வேன் அப்படி சொல்லணும். தான் முக்கியம். அப்படி உன்னுடைய வேலையில உனக்கு திருப்தி இருக்கணும்ப்பா, நீ நல்லா இருப்பன்னு அப்படி சொல்லிட்டு சொன்ன. நல்லா இருப்பேன்னா
இப்ப வாங்குற சம்பளம் டபுளா வந்துடும் நினைக்கிறியா? ஆனா வரும் தம்பி. என்ன எப்படி சார் வரும்? ப்ரொமோஷனே கிடையாது. என்ன வேற ரூபத்தில் வரும். உன் பிள்ளைகள் இந்த உத்தியோகத்துக்கு வராது. அருமையா படிக்கும், நல்ல பண்புகள் வரும். உன் காலத்திலேயே அவன் கோடீஸ்வரனாமா. ஐஏஎஸ் வந்தாலும் வருவான், பெரிய தொழிலதிபரா வந்தாலும் வருவான், பெரிய நிர்வாகியா வந்தாலும் வருவான். அப்பா அண்ணன் அவனுக்கு 3 பையங்க, இன்னும் ரிட்டையர் ஆகல. இப்பவும் அவன் ஆபீஸ்க்கு வர்றான். முதல்ல சைக்கிளில் தான் வந்தான் அந்த ரெக்கார்ட் கிளார்க். இப்போ ஏசி காரில் வந்து அவங்க பையன் டிராப் பண்ணிட்டு போவான். சாயங்காலம் இவன் எப்போ ஃபோன் பண்ணி சொல்கிறானோ அப்போ கார் வரும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. 3 பையங்களும் இன்ஜினியர்ஸ், சொந்த தொழில் வச்சிருக்கிறாங்க, ஆளுக்கு ஒரு கார் வச்சிருக்கிறாங்க. வந்துதான் வரலையா? நீங்க என்னமோ நாமெல்லாம் தொழிலாளியா பிறந்துட்டோம், பிறக்கும்போது சுக்கிரன் எங்கேயோ போய் மறைஞ்சிட்டான், எனக்கு சுக்கிரன் வக்கரமாகி போச்சு, இந்த சனி எங்களையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறான், தொழில் ஸ்தானம் கெட்டு போச்சு, ஒன்றும் கடலை. ஞாபகம் வச்சுக்கங்க, ஆக முடியும். சரித்திரம் சொல்லுகிறது, பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் அடித்த அம்பானி தான் இன்னைக்கு நம்பர் 1. நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. உழைப்பால் உயர முடியும், அதுவும் உழைச்சி உயரணுங்க. அடுத்தவன் கொடுத்து உயராது. மாமனார் வீட்டில் கொடுத்து அதை வச்சுக்கிட்டு முன்னேறலாம், அதை பேச வச்சுக்கிட்டு நீ தொழில் செய்யணும். அதான் சில விவரமானவங்க பணக்காரன் வீட்டில் பொண்ணு கொடுக்கும்போது யோசிப்பான், அவன் வீட்டில் சொத்து இருக்கலாம், ஆனால் அவனுக்கு உழைக்க தெரியுமான்னு பார்ப்பான். சொத்தை வச்சுக்கிட்டு வருமானத்தை வச்சுட்டு மைனர் மாதிரி அலையிறான் பாருங்க, அவனுக்கு பொண்ணு கொடுத்தா அவன் ஆயுள் காலத்திலே ஆண்டி ஆயிடுவான். சம்பாதிக்க தெரியாதவனுக்கு காப்பாற்ற தெரியாது, அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சம்பாதிக்க தெரியாதவனுக்கு, சொத்தை சம்பாதிக்க தெரியாதவனுக்கு சொத்தை காப்பாற்ற தெரியாது. இதெல்லாம் உங்களுக்கு வேணும், அப்பதான் நீங்க நிம்மதியா இருக்க முடியும். வெறும் காய்கல்ப பேச்சு நடத்தினா வராது. அதுக்கு என்ன வேணும்னு சொல்லியிருக்கிறேங்க, ஆத்ம பலம். ஆத்ம பலம்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம உடம்புக்குள்ள ஒரு சக்தி இருக்கு, ஆத்ம சக்தி. அது பிரிஞ்சிருச்சுன்னா ஆத்மா பிரிந்தது. ஆத்மா பிரிஞ்சிருச்சுன்னா உடல் இயங்குமா? அப்போ உடல் கருவிகளை இயக்குகிற ஒரு சக்தி இருக்கு பாருங்க, அதான் ஆத்ம சக்தி. இங்க மின்சார கருவிகளை இயக்குகிற ஒரு சக்தி இருக்குதா இல்லையா? அதுக்கு பேரு மின்காந்தம். தமிழ்ல மின்காந்தம், எலக்ட்ரிசிட்டி. அது எப்படி உற்பத்தி பண்றாங்கன்னா, ஒரு காந்த சக்தி உடைய இரும்பு குண்டூசியை கொண்டா இழுக்கும் பாருங்க. இப்போ இந்த காயக்கல்ப பயிற்சியில 1 விளக்கம், 2வது பயிற்சி. இவ்வளவு நேரம் சொன்னது விளக்கம், இன்னும் விளக்கம் சொல்றேன் கவனிங்க. அதுக்கு தான் அப்புறம் தான் பயிற்சி. பயிற்சி நீங்க 1/2 மணி நேரத்தில் கத்துக்கலாம், விளக்கம் தான் முக்கியம். விளக்கம் இல்லைன்னா விளங்காம போயிடுவீங்க. விளக்கு இல்லை, வெளிச்சம் இல்லை என்றால் எப்படி நம் வாழ்க்கை தடுமாறுமோ, நடை என்ன ஆகுங்க, தடுமாறுமோ, விளக்கம் இல்லாம வாழ்க்கையும் என்ன ஆயிருமுங்க, தடுமாறி போய். அதான் சொல்லுவாங்க, விளங்கவே மாட்டான். இது விளங்குறதுக்கா இருக்கு? ஏன் என்ன இல்லை, விளக்கம் இல்லை. அதுதான் விளக்கம். விளக்கம் நீங்க ஒரு குண்டூசியை கொண்டா இழுக்கும். இந்த காந்த ராடுக்கும் குண்டூசிக்கும் இடையில காற்று இருக்குது. காற்றை உணரலாம், காந்த சக்தியை உணர முடியுமா? கண்ணுக்கு தெரியுமா, கைக்கு தெரியுமா? தெரியாது. இதுல செம்பு கம்பியை சுத்தி வச்சு, இதுல ஒரு சக்கரம் வச்சு இந்த ராடை வேகமா சுழல விட்டா இந்த காந்த சக்தி அழுத்தம் பெற்று இந்த வயர்ல ஒரு காந்த அழுத்தம் அதான் ஓடும், அந்த அழுத்தம் ஓடும், இடம் மாறும், அதான் கரண்ட். எலக்ட்ரோ மேக்னட்டிசம். 2 சக்தி, இங்க ஒன்று பிளஸ், இன்னொன்று மைனஸ்.
அதான் கரண்ட் 2 வயரில் வரும், ஒன்றில் வந்து ஒன்றில் போகுது, பாசிட்டிவ் நெகட்டிவ். அந்த கரண்ட்டை எங்கேயோ உற்பத்தி பண்ணுறோம், கட்டடத்துக்குள்ளே வருது, இங்கே ஃபேனில் விட்டா சுற்றுது, விளக்கில் விட்டா வெளிச்சம், ஹீட்டரில் விட்டா சுடும், ஃப்ரிட்ஜில் விட்டா குளிரும், மைக்கில் விட்டா சத்தம். சரிதானே? இது யாருக்காவது கண்ணுக்கு தெரியுதா? இல்லைன்னு சொல்லுவீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்லை வயரில் இருக்குது சார், நீ கண்டுபிடி. பிடிச்சான், ஷாக்கு தான் அடிச்சது, இன்னும் அதுக்கு மேலே கையை எடுக்கலைன்னா என்ன ஆச்சு சொல்றதுக்கு அவன் இல்லை. பூஜ்ஜியத்துக்குள் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான், புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். இதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள ஒரு சக்தி நம்ம உடம்புக்குள்ளே உற்பத்தி ஆகுதுங்க. எது மாதிரி? இப்ப இங்கேயும் இந்த செல்போன் வேலை செய்யுதா இல்லையா? இங்க கரண்ட் இருக்கா இல்லையா? கரண்ட் எதுல இருந்து வருது? செல்லுல இருந்து வருது, இங்க இருந்து உற்பத்தி ஆகுது, அது யூஸ் ஆகுது இல்லையா? யாரும் மறுக்க முடியுமா? இதே மாதிரி நம்ம உடம்புல செல், பாடி செல், இந்த செல்லுல இருந்து இந்த செல்போனுக்கு கரண்ட் வர்ற மாதிரி நம்ம உடம்புல இருந்து செல்கள்ல உற்பத்தி ஆகி உடல் கருவிகளையே இயக்குகிற ஒரு சக்தி இருக்கு. அதுதான் நம்ம உடம்புல இருக்கிற சீவ ஆன்ம சக்தி, ஜீவாத்மா. இதுதான் தெய்வீக சக்தி. ஏன்னா இந்த சக்தி தான் நீங்க சாப்பிட்ட சாப்பாடை என்ன பண்ணுதுங்க? ஜீரணிக்க வைக்குது. இது மனிதனால முடியுமா? முடியாது. இந்த சக்தி தான் ஒரு தாய் உடம்புல இருக்கிறதுனால தான் கரு வளர்ந்து குழந்தையாகிறது. அப்போ நம்மளை படைச்சது யாரு? ஆண்டவன் சொல்றீங்களே, நான் சொல்றேன் அந்த ஆண்டவன் தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உயிர். இத கிறிஸ்டின்ஸ் இருந்தாலும் இருப்பீங்க, நானே சத்தியமும் சீவனுமா இருக்கிறேன். அதான் பரமாத்மா உங்ககிட்ட இருந்தா ஜீவாத்மா. அப்ப நம்முள் இருக்கிற உயிருங்கிற ஆன்ம சக்தி தான் நமக்குள் இருக்கிற தெய்வீக சக்தி. அதான் உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், கள்ள புலனெந்தும் காராமணி விளக்கே, தெள்ள தெளிந்தோருக்கு சீவனே செய்வோம் அல்லது தெய்வம். இப்போ உங்ககிட்டலாம் உயிர் இருக்குதா இல்லையா? உடல் கருவிகளை இயக்குற சக்தி இருக்குதா இல்லையா? இதுதானே உங்க அந்த சக்தி இல்லைன்னா நீங்க சாப்பிடுற சாப்பாடு ஆண்களுக்கு உயிர் அணுவாக மாறுமா? ஸ்பெர்ம் மாறுமா? அந்த ஸ்பெர்ம்ல உயிர் இல்லைன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்குமா? அப்போ அந்த உயிர் தான் அம்மா சாப்பிட்ட சாப்பாடுல இருந்து சத்துக்களை எடுத்து ஒரு 3 கிலோ எடையில நம்ம உடம்ப படைச்சிருக்குது. ஆண்டவன் படைச்சாங்கிறீங்களா? ஆண்டவன் எங்க இருக்கிறான்? உங்கள் உயிராக இருக்கிறான். இதைத்தான் எல்லா வேதங்களும் சொல்லி இருக்குது. இந்து மத வேதமும் சொல்லி இருக்கிறது, கிறிஸ்தவ மதமும் வேதமும் சொல்லி இருக்கிறது. ஆனால் உங்கள் மத தலைவர்கள் இதை உங்களுக்கு சொன்னார்களா? சொன்னாங்கன்னா கை தூக்குங்க. எல்லாரும் மதம் சாமி கும்பிடுவீங்கல்ல? சொன்னாங்களா? ஏன் சொல்லல? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? தெய்வம் எங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்க தான் இருக்கு, நீ அடிக்கடி வந்து போ. உங்களை மிஸ்கைட் பண்ணிட்டான். யூ ஹேவ் பீன் மிஸ்கைடட். நான் தைரியமா சொல்லுவேன், தெய்வம் எங்கும் இருக்குது அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அப்ப அங்கேயும் கோயிலே இருக்குது, இங்கேயும் இருக்குமா இருக்காதா? அதைத்தான் நாம சிந்திக்கல. இங்கதான் இல்ல, எங்கும் இருக்கிறது. இங்க உடல் கருவிகள் அசையுது, இருதயம் அசையுது, குடல் அசை எல்லாம் அசையுது. இங்கேயும் தெய்வம் இருக்குது. பூமி அசையுது, அவன் அன்றி அண்டமும் அசையாது. அணு அசையுது, அணுவும் அசையாது, அண்டமும் அசையாது. இப்ப என் கை கடியில் அணு இருக்குதா இல்லையா? அசைதா? எலக்ட்ரான் அசைதா? அசை இல்லையா? எலக்ட்ரான் இல்லாத இடம் உலகத்தில் எங்க இருக்குது? பிரபஞ்சத்தில்.
அப்போ தெய்வம் எங்க இருக்குது சொன்னாங்களா? இது சொன்னாதான் அந்த ஆன்மா தான் உங்ககிட்ட இருக்குது. அந்த ஆன்மா போயிடுச்சுன்னா மனமும் போயிடுச்சு. அப்ப ஆன்மா தான் மனமா இருக்குது. உன் மனதை வளப்படுத்த வேண்டுமானால் உனக்கு ஆன்மா பற்றிய அறிவு வேண்டும். அதான் ஆன்மீக அறிவு, ஆத்ம ஞானம். அந்த ஆன்மீக அறிவு தலைத்தால் அதற்கு பெயர்தான் ஆன்மீக மேம்பாடு, ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். அதுதான் ஆன்மீகம் தழைக்க வேண்டும் சொன்னாங்க. இந்த ஆன்மீகம் தழைத்திருக்கிறதா? தழைச்சிருக்கா? இதுதான் ஆன்மீகம்னு உங்களுக்கு இல்லை, இப்பதான் தோணுது. இவ்வளவு நாளும் மதம் சார்ந்து கோயில்களுக்கு போறது ஆன்மீகம்னு நினைச்சுக்கிட்டு கோடிக்கணக்கான பேர் அந்த சர்ச்சுக்கு போறாங்க, இந்த மாஸ்க்கு போறாங்க, அந்த கோயிலுக்கு போறாங்க, இந்த கோயிலுக்கு போறாங்க, ஸ்பெஷல் ட்ரெயின் போகுது. இது ஆன்மீக மேம்பாடு என்று ஏமாந்து இருக்கிறீர்களே. இத சொல்றதுதான் வேதாத்திரிய ஆன்மீகம். அதனாலதான் தற்சமயம் நம்ம நாட்டில் உள்ள 5 பல்கலைக்கழக நிர்வாகிகள் உண்மையான ஆன்மீகம் வேதாத்திரி ஆன்மீகத்தில் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சு 5 பல்கலைக்கழகங்கள் இந்த கல்வியை மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் 80 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கும் கூட டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கற்றுக் கொடுத்து தொடங்கி விட்டது. இப்போ 4500 மாணவர்கள் இந்த ஆண்டு படிக்கிறாங்க. பார்த்துருப்பீங்க நிறைய பேரை. அவ்வளவு பேரும் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், பாரதியார் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறவங்க. அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கிளாஸ் வந்திருக்கிறாங்க. யூனிவர்சிட்டி கொடுக்குது இந்த பாடத்தை. இந்த உண்மையை உணர்ந்த நம்முடைய பழைய கவர்மெண்ட்டே தொடங்கிடுச்சு. பழைய கவர்மெண்ட் இப்போ இந்த கவர்மெண்ட்டு பட்ஜெட்ல 36 லட்சம் ரூபாயை ஒதுக்கி அனைத்து மாணவர்களுக்கும் இந்த ஆன்மீகத்தை கற்றுக் கொடுப்பதற்கு முன்வந்து விட்டது. அதைத்தான் நீங்க தெரிஞ்சுக்க வந்திருக்கிறீங்க இன்னைக்கு. புரியுதுங்களா? ஏன் சொல்றேன்னா இதுதான் உண்மையான சரியான ஆன்மீகம். மதங்களில் கொடுக்க தவறிய ஆன்மீகம் கொடுக்கல. எங்கோ ஒரு சிலர் மதங்கள்ல இதை பற்றி தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. அவங்க அதுபடி வாழ்றாங்க, நல்லா இருக்காங்க. அவங்கள போய் கேளுங்க, நிம்மதியா இருப்பாங்க. அவங்க அமைதியா தான் இருக்கிறாங்க. மற்ற யாரெல்லாம் அமைதியா இல்லையோ, மதம் சார்ந்த மத வணக்க முறையில் மத ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க யாரெல்லாம் நிம்மதியா இல்லையோ அவங்களுக்கு இன்னும் ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாது. அதனாலதான் இந்த மனவளக்கலைக்குங்க ஆன்மீகம் ஓர் அறிமுகம் என்றெல்லாம் மகிழ்ச்சி சொல்லுவான். இட்ஸ் an introduction to spirituality. அப்போ இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆன்மானா என்ன? இப்ப ஆன்மா உங்ககிட்ட இருக்குதா இல்லையா? அந்த ஆன்ம சக்தி தான் உங்ககிட்ட என்னவா இருக்குது? மனமா இருக்குது. இந்த ஆன்மாவை வளப்படுத்தி விட்டால் மனம் வளப்பட்டு விடும். அந்த ஆன்மாவுக்கு பெயர் என்ன? இங்க இருக்கிற சக்திக்கு பெயர் மின்காந்தம்னு சொன்னேன். இது சீவன்களிலே இருக்கிற காந்த சக்தி. ஆகையால் இதற்கு பெயர் சீவகாந்தம், பயோ மேக்னட்டிசம். காந்தம் என்பது தமிழ், மேக்னெட் என்பது ஆங்கிலம், பிரணவம் என்பது வடமொழி. அதான் தெய்வம் பிரணவ சொரூபம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெய்வம் பிரணவ சொரூபம். அதான் அதுக்கு மந்திரங்கள் இருக்குதுங்க. ஓம் அப்படிங்கிற ஓசையை எழுப்புனாலே அந்த பிரணவ சக்தி உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிச்சிடும். பலம் பெறும், ஸ்ட்ரென்த். அதான் பிரணவ மந்திரம்னு பேர். அதனால இந்து கோயில்களில் ஓம் 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 108 முறை அர்ச்சனை பண்றான்னா 108 முறையும் ஓம் சொல்லுவான். அதான் ஓம் என்ற மந்திரத்துக்கு மேலான மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பிரணவ மந்திரம்.
அந்த பிரணவம் என்பது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறதுனால வடமொழியில் அதுக்கு பேரு பிராணன். ஏன் பிராணனை வாங்காத, பிராணம் போகுது. அவருக்கு இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு பிராணம் போயிடுத்து. நான் சொல்லு பொருத்தமா இருக்குதா எப்படி? அதுதான் இப்படி சொல்றேன். ஏன்னா நான் சொல்றத உங்க அறிவு ஒப்புக்கொள்ளணும். இல்லைன்னா நான் சொல்றதை கேட்கவே மாட்டீங்க, சொல்ற பயிற்சி செய்யவும் மாட்டீங்க. அப்போ பிரணவம் பிராணம். அப்புறம் சொல்றாங்க மந்திரத்தில் அந்த பிரணவ சக்தியை பலப்படுத்துறது இல்லை. மனம் செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டும். இங்க மந்திரமே இல்லை மனவளக்கலையில். அதை செம்மைப்படுத்தணும், பலப்படுத்தணும். மந்திரம் செபிக்காமலே கூட அதை வளப்படுத்தலாம். எப்படி வளப்படுத்துறது? இப்போ நம்மகிட்ட இருக்குது காந்த சக்தி இருக்குதா இல்லையா? இப்படி 2 கையை இப்படி கொஞ்ச நேரம் வச்சுருந்தீங்கன்னா கை அப்படியே நெருங்கும். இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா கை ஒன்று இழுக்கும். நம்ம எல்லார் கையிலையும் ஒரு காந்த சக்தி இருக்குது. இந்த கோயில்களெல்லாம் பலிப்பீடத்தில் கையை வச்சுக்கிட்டு இருப்பாங்க பெண்கள். எல்லா மகான்களும் இப்படி கையை ஆசீர்வாதம் பண்ணும்போது கையில் இருந்து ஒரு அலை வருது, உங்களுக்கும் வரும். இப்படி கையை வச்சு கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு இப்படியே கண்ணை மூடி சும்மா கவனிச்சுக்கிட்டே இருங்க, கை தானாக இணைஞ்சிரும். இப்படி இழுத்து பாருங்கள், ஜவ்வு மாதிரி இழுக்கும், கை உங்களுக்கே இழுக்கும். உங்கள் எல்லார்ட்டையும் இருக்குது. இது போயிடுச்சுன்னா செத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். அவ்வளோ பிராணம் போயிடுச்சு. இந்த காந்த சக்திக்கும் நம்முடைய உடல் நலத்திற்கும் மன வளத்திற்கும் சொன்ன இல்லைங்களா, மன கட்டுப்பாடு, இந்த மைண்ட் கண்ட்ரோல், தொழில் அறிவு, இன்வால்மெண்ட்டு, இதுக்கெல்லாம் சம்பந்தம் இருக்குதுங்க. அதுக்கு இதை வளப்படுத்தணும்னு சொல்லி வச்சாங்க. எப்படி வளப்படுத்துறது அப்படின்னா, முதல்ல இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தர் செல்வந்தர் ஆகணும்னா என்ன செய்யணுங்க? வரவு கூடணும் இல்லையா? செலவு கட்டுப்பட்டு இருப்பு கூடணும். அப்போ தானே செல்வந்தர் ஆகலாம் இல்லையா? இப்போ பில்கேட்ஸ் பணக்காரன்னா எவ்வளவு வருமானங்கிறது மட்டுமல்ல, எவ்வளவு அசட் இருக்குது. அப்போ இருப்பு கூடணும். அதுக்கு முக்கியமானது என்னதுங்க? வரவை கூட்டணும் இல்லைங்களா? அந்த வரவை கூட்டுறதுக்கான பயிற்சி தான் காயகல்ப பயிற்சி, வேற ஒன்றும் இல்லைங்க. அதனால தான் இதை உயிருக்கான பயிற்சின்னு சொல்லுவாங்க. இந்த பயிற்சி செய்துட்டு வந்தா உங்க உடம்புல ஆன்ம சக்தி உற்பத்தி கூடும். அப்புறம் செலவை கட்டுப்படுத்துறதுக்கு தியானம் வச்சுங்களா, ஓட்டத்தை சரியா வச்சுக்கிறதுக்கு உடல் பயிற்சி, அதான் யோகாசனாஸ். வேற ஒண்ணு. இப்ப இந்த கருவிகள் சரியா இயங்கணும்னா, உடல் நல்லா இயங்கணும்னா, மனம் அமைதியா இயங்கணும்னா, மனம் நல்ல விதமாக இயங்க வேண்டுமானால், உடல் நல்ல விதமாக இயங்க வேண்டுமானால் அதுக்கு என்ன வேணும்? இந்த சக்தி வேணும். இப்ப இங்க இருக்கிற கருவிகள் இயங்க வேணும்னா வோல்டேஜ் வேணுமா வேண்டாமா? வோல்டேஜ் சப்ளை குறைவா இருந்தா வேலை செய்யாது. இல்ல அதிகமாக செலவு பண்ணிட்டீங்க, உங்க கடையில் ஒரு விசேஷம், நிறைய சீரியல் செட்டு டியூப் லைட் போட்டு விழா கொண்டாடிட்டீங்க, அப்போ ஜென்ரேட்டர் வைக்கணும்ல. வைக்கலைன்னா இருக்கிற கரண்ட்டுக்கு மேலே யூசேஜ் வந்ததானே என்ன ஆகுங்க? ஒன்றும் வேலை செய்யாது. ரெண்டாச்சா? அப்போ வரவையும் கூட்டணும், செலவையும் வரவுக்குள்ளால செலவை கட்டுப்படுத்தணும். அப்போதான் செல்வந்தர் ஆகலாம் இல்லையா? அது எல்லாரும் தெரியுமில்ல உங்களுக்கு. அப்புறம் வரவு சரியா இருக்குது, செலவும் அளவோடு இருக்குது, ஆனால் ஃப்ளோ வயர் லூஸ் கான்டாக்டா இருக்குது, வேலை செய்யுமா? இதுதாங்க ஆன்மீகம். இங்க வரவை கூட்டுறதுக்கு காயக்கல்ப பயிற்சி கொடுக்குறோம். ஓட்டத்தை சரியா வச்சுக்கிறதுக்கு யோகா ஆசனாஸ்ங்கிற மாதிரி சில பயிற்சிகள், லேட்டஸ்ட் ஆசனாஸ், சயின்டிபிக் அண்ட் ரிஃபைன்ட் ஆசனாஸ் அப்படி ஒன்று இருக்குதான்னு கேட்பீங்க. கிரகாம்பல் கண்டுபிடிச்ச போனையா வச்சிருக்கிறீங்க நீங்க? அது மட்டும் மாத்திக்கிறீங்க. அது பழைய ஓல்ட் இஸ் கோல்டுன்னு வச்சிருக்கீங்களா? அதை தூக்கி வீசிட்டீங்கல்ல. பழைய மாடல் காரா வச்சிருக்கீங்க, பழைய மாடல் மோட்டர் சைக்கிளா வச்சிருக்கிறீங்க. அது மட்டும் லேட்டஸ்டா தேடுறீங்க.
மனைவி கூட லேட்டஸ்டாக இருக்கணுங்கிறீங்க, 10ஆம் பசலி மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. உடல் பயிற்சியில் லேட்டஸ்ட் இருக்குதுங்க, அதான் நம்ம உடல் பயிற்சி. 9 பயிற்சிங்க. காலையில் எழுந்திரிச்சு நான் காலையில் செஞ்சு தான் வந்திருக்கிறேன். 1/2 மணி நேரத்தில் செஞ்சிடலாம். உங்கள் ஊரில் நீங்கள் கற்றுக்கலாம். எங்கள் மந்தம் இருக்குது கிருஷ்ணகிரியில், போங்க. இந்த மாதிரி ஆழியாறில் நாங்கள் பயிற்சி எடுத்துகிட்டு வந்தோம்ங்க, நாங்கள் கற்றுக்கிற விரும்புகிறோம், எப்போ வந்தால் கற்றுக் கொடுப்பீங்கன்னு கேளுங்க. இல்லை உங்கள் தொழில் நிறுவனத்துக்கே நீங்கள் ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா அங்கேயே எங்கள் ஆட்கள் வந்து கற்றுக் கொடுத்துருவாங்க. அப்புறம் என்ன, நாங்கள் நானே வேணாலும் வர்றேன், எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஏன்னா உங்கள் ஊருக்கு வர்றதுக்கு ரயில் இருக்குது, நானே வர தயார். ஆமாம், நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். உடல் பயிற்சி செய்யணும். 1 3 நாளில் கற்றுக்கலாம், அப்புறம் டெய்லி செய்யலாம். காலையில் செய்ய முடியாமல் போனால் கூட வயிறு எம்டியாக இருக்கும்போது எப்போ வேணாலும் செய்யலாம், சாயங்காலம் கூட செய்யலாம். புரியுதுங்களா? கொடுத்துருவோம். அப்புறம் அந்த கட்டுப்பாடுக்கான பயிற்சி தான் தியான பயிற்சி. அது தியானத்தில் பெஸ்ட்டு வந்து ஆத்ம தியானம், மூச்சு தியானமோ. நீங்கள் சும்மா உட்காந்துருக்கிறேன்பீங்க, நீங்கள் சும்மாவே இல்லை. உடல் வேணா சும்மா இருந்திருக்குமே தவிர உங்கள் மனம் கண்டதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கும். எத்தனையோ பார்த்தது கேட்டது மாற்றி மாற்றி வரும். ஆனால் நீங்கள் தியானம் பண்ணுறதா நினச்சி உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. இட்ஸ் நாட் மெடிடேஷன். அப்போ என்ன பண்ணலாம், மனதை ஒன்றில் ஒரே உணர்வில் வைக்கலாம். ஒரு மந்திரம் சொல்லலாம், ஓம் 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 ஓம், அல்லது ஒரு விநாயகரையே நினச்சிக்கிட்டு அதையே நினச்சிக்கிட்டு இருக்கலாம். பக்தி பாடல் பாடலாம், பஜனை பாடலாம், ஸ்லோகங்கள் சொல்லலாம். அது தியானம் அல்ல. அல்லது மூச்சை கவனிச்சுக்கிட்டே இருக்கலாம், அதுவும் முழு தியானம் அல்ல. ஆன்மாவில் மனதை நிலைப்படுத்தணும், அதான் ஆலயம். ஆன்மாவில் மனதை லயப்படுத்தி மனதுக்கு பயிற்சி அளிப்பது சாலவும் நன்று. அதான் ஆலயம் தொழுவது, அதே தாங்க இதுங்க. ஆனா நீங்க அதை புரிஞ்சிக்காம கோயில்களுக்கு போய் அங்க சிலையை வணங்கி தேங்காய் பழம் உடைச்சி என்னமோ பண்ணி தேர் இழுத்து தெருவை புழுதியாக்கி சுண்டல் கடலை வாங்கி தின்னுட்டு வந்துட்டா ஆன்மீகம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் கேட்கிறேன், இவ்வளவு நாள் ஆலயத்தில் சென்று தொழுதீர்களே, நல்லா இருக்கீங்களா? இல்லை. அப்புறம் ஏன் போறீங்க? நல்லா இருக்கலாம்னு சொல்றாங்க. எப்ப நல்லா இருப்பீங்க? அதான் தெரியல, அப்புறம் எதுக்கு அலையிற? ஆலயம் தொழுவதுங்கிற பொருள் தெரியல. ஆன்மாவில் மனதை லயப்படுத்தி உன் ஆன்மாவுக்கு பயிற்சி அளித்து நீ ஆன்ம ஆற்றலை பெருக்கிக் கொள்வது, அருள் ஆற்றலை பெருக்கிக் கொள்வது, உன்னுள் இருக்கிற தெய்வீக சக்தியை பலப்படுத்திக் கொள்வது சிறந்தது. இதான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இதுக்கே பொருள் தெரியாம தான் இன்னைக்கு ஆலயங்கிற பேர்ல மனித குலம் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. மீண்டும் சொல்றேன், அந்த டிபார்ட்மெண்ட்ல நான் வேலை பார்த்து சும்மா சம்பளம் மட்டும் வாங்கிட்டு வரல. ஏன்னா என்ன மாதிரி வேலை பார்த்தவங்க எல்லாம் இப்படி பேசுறது இல்லை. நான் ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். கேள்வி ஏன் ஏன், இது என்ன, ஹவு, வாட், வை, ஒவ்வொன்றுக்கும் கேள்வி 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 கேள்வி. ஒவ்வொரு அர்ச்சகரும் நான் கேள்வி கேட்டால் திணறி போயிடுவாங்க. ஒருத்தர் கேட்டேன், சாமி இந்த ஒன்று வைக்கிறீங்களா, அது எதுக்கு? என்ன அது? சடாரின்னார். ஏன் வைக்கிறீங்க? வச்சா என்ன நன்மை? என்ன வச்சா பாவம் போகும்னாரு. பாவம் இருந்தால் தானே போகும்னு. ஆமான்னார். பாவம் இருக்குங்கிறதுக்கு என்ன அடையாளம்னு கேட்டேன். அவருக்கு சொல்ல தெரியல. அப்போ நான் கேட்டேன், நோய் இருந்தால் பாவம் தானேன்னு. ஆமாம் ஆமாம், நோய் இருந்தால் பாவம் தான். சர்க்கரை வியாதி இருந்தால் பாவமான்னு. ஆமான்னாரு. அப்போ சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வச்சா சர்க்கரை வியாதி நீங்கிருமான்னு கேட்டேன். இப்படிலாம் பேசக்கூடாது, அபத்தம். நீங்கெல்லாம் கேட்க மாட்டீங்க இப்படியெல்லாம், நான் கேட்பேன். பழனி ஆடிட்டுக்கு போயிருந்தேன் 1973. அப்போ அங்கே வாட்ச்மேன் இருக்கிறாங்க மேலே, தங்க விமானத்துக்கு வாட்ச்மேன் 3 பேர், 8 மணி நேரத்துக்கு ஒரு ஆள்.
ஆடிட்டில் பார்த்துட்டு என்ன இது என்ன விமான காவலர் அவர் யார் என்ன அந்த முருகனுக்கு மேலே தங்க கோபுரம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வாட்ச்மேன் போட்டிருக்கிறோம், யாராவது திருடாமல் இருந்தாலும் திருடிட்டு போயிடுவான், காவல் போட்டிருக்கிறோன்னு. அவனை கூப்பிடுன, அவனை வணங்கணும்னு. என்ன சார் வாட்ச்மேனை வணங்கணுங்கிறீங்க? அப்படிங்க ஒரு ஆபீசர்னா, ஆண்டவனையே அவன் தானே காப்பாத்துறான். உலகத்துல எங்கெல்லாமோ இருந்து முருகா என்ன காப்பாத்து, முருகா என்ன காப்பாத்துன்னு மக்கள் முருகனை தேடி வர்றாங்க. அவன் தலைக்கு மேல இருக்கிற தங்க கோபுரத்தையே செக்யூரிட்டி தானே காப்பாத்துறான், அவனை வணங்கலாம் பப்பா. இப்படி சிந்திக்கணுமா வேண்டாமா? இப்படி சிந்திக்காதனால தான் செம்மறி கூட்டம் மாதிரி அவ்வளவு சீரழிஞ்சு போச்சு, சீரழிஞ்சு போச்சு, ரொம்ப மோசம். இது உண்மையான ஆன்மீகமா? எல்லாம் ஏமாந்து கிடக்குறீங்க. அதனாலதான் உண்மையான ஆன்மீகம் இன்னும் மலரல. ஒரு ஆன்மீகத்துறை இருட்டில் இருக்கிறது மாதிரி சொல்லுவாங்க. ஆன்மீகத்துறை இப்ப எங்க இருக்குதுங்க? இருட்டில் கிடக்குது. அதான் ஆன்மீகம் தலைப்பதற்கு மனவள கலை. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்னைக்கு பல்கலைக்கழகமும் அரசாங்கமும் முன் வந்திருக்குது. எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அப்போ அந்த ஆன்ம சக்தியை கட்டுப்படுத்துறதுக்கு ஆத்ம தியானம் அதான் பெஸ்ட். பெஸ்ட் கண்ணா பெஸ்ட், நம்பர் 1. விளம்பரத்தில் பார்த்துருக்கீங்களே, நான் சொல்றேன் இது நம்பர் 1, இது பெஸ்ட். நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்க தயார். சும்மா ஒரே ஒரு நாள் வந்தா போதுங்க, 10 நிமிஷம் தான். நெற்றிக்கண்ணை திறந்து உங்களுக்கு ஆன்மாவை உணர்த்தி விடுவோம். அப்படியே உட்கார்ந்தீங்கன்னா அது தெரியும், இந்த இடத்துல ஒரு உணர்வு அப்படியே அசையும். அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஒரு 10 to 15 மினிட்ஸ் காலையில் மாலையில் எப்போ வேணாலும் செய்யலாம். அதுவும் நீங்கள் உங்களை மாதிரி தொழில் நிறுவனம், இப்போ போத்தீஸ், இந்த பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸு, சென்னை சில்ஸு, குமரன் தங்கமாளி எல்லாத்துலேயுமே அந்த கடை திறக்கிறாங்க. உங்களுக்கு பண்ணுறீங்க, அது கரெக்டாக கேசட் போட்டுருவாங்க சில இடம். போத்தீஸ் எல்லாம் கேசட், ஐயா தான் போத்தீஸில் சென்னையில் கொடுக்குறாரு. கேசட் போட்டுருவாங்க, எல்லாரும் உட்காந்து தியானம். எஸ்கேஎம் கம்பெனிலாம் அப்படி தான் இருக்குது. இங்கே ஒரு மில்லு நடக்குது, நிறைய மில்லு நடக்குது. ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் இது மாதிரி பெரிய ஹால் இருக்குது, மெடிடேஷன் ஹால். எல்லாரும் உள்ளே வந்து உட்காந்து மெடிடேஷன் முடிச்சுட்டு தான் ஷிஃப்ட்டுக்கு போவாங்க. நம்ம சாமி கும்பிட்டுட்டு ஒரு வேலை ஆரம்பிக்கிறோம்ல, அதுதான் இதுங்க. நம்ம சாமி கும்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிக்கிறோம். சிலர் மில்லுக்குள்ளே ஒரு விநாயகர் சிலை கோயிலை கட்டி வச்சிருப்பாங்க, போறவெல்லாம் சாமி கும்பிட்டு உள்ளே போவான். அது அந்த காலம், அது புற தரிசனம், இது ஆத்ம தரிசனம். இந்த பயிற்சி வந்த பிறகு அது வேணுமா? எல்லாரும் உட்கார்ந்து போனாங்க. தொழில் எப்படி நடக்குதுங்கிறீங்க? அவங்க சந்தோஷம் உற்சாகமாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க, தொழில் நல்ல வியாபாரமாகும், உற்பத்தி நல்லா இருக்கும், அங்கே ஒரு இனிமையான அலை வீசும், சந்தோஷமாக இருக்குமுங்க. இல்லைன்னா எப்படா இந்த இதை விட்டு வெளியில் போகலாம், வீட்டுக்கு போகலான்னு தோணும். தொழில் செய்கிற இடத்துலயே சந்தோஷமாக இருந்தால் இன்னும் இருக்கலான்னு ஆசையாக இருக்கும். நல்லா இருந்தால் தானே இருப்பீங்க. அதை உண்டாக்கும் ஒரு இனிமையான அலை, ஃபீல்டை உண்டாக்கணும், ஒரு அமைதி அலை. இங்கே வந்த உடனே உங்களுக்கு ஒரு அமைதியாக இருக்குதா இல்லையா? வந்த நேரத்தில் இருந்து அது என்னமோ இந்த இடத்துக்குள்ளே வந்த உடனே அது என்னன்னே புரியல சார், ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இன்னும் 2 நாளைக்கு இருந்தேன்னு வீட்டுக்கு போகிறக்கே மனம் வராது உங்களுக்கு. மனம் இங்கே பாருங்க, எல்லாம் நிறைய பேர் அழுதுகிட்டே போவாங்க. வர்றவங்கெல்லாம் போகிறப்போ அப்படியே அழுதுருவாங்க. குடும்பமெல்லாம் அங்கே இருக்கும், பிள்ளைகள்லாம் அங்கே இருக்கும். போய் ஆகணுமே, போக மனம் இல்லைங்க, ஆனால் போய் ஆகணுமே, இனி எப்படா வருவோன்னு இருப்பேன். இப்போ ஃபோன் பண்ணார் ஒருத்தர் துபாயிலிருந்து, நான் குடும்பத்தோடு வந்து ஒரு 4 நாளைக்கு இருக்கலான்னு வர்றேன்னு. ஏன் இந்தியாவில் எத்தனை நாள் இருப்பீங்கன்னு? 1 வாரம் தான் லீவுங்க, அதில் 4 நாளும் ஆலியாரில் இருக்கலான்னு வர்றேங்கிறார். பாருங்க, அது மாதிரிங்க ஒரு அமைதி வரும். அதுக்கு தான் உங்களுக்கு தியானம். இதை கொடுத்துட்ட பிறகு உங்ககிட்ட வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு 6 வேண்டாத குணம் இருக்குது. அதை நல்ல குணமாக மாற்றுறதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறோம்.
அது இருக்கிற சிறப்புகளில் மன நிறைவு இருக்கணும். நிறைவேறாத ஆசைகளை மனதில் சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நிறைவேற்றக்கூடிய ஆசையை நிறைவேற்றணும். நிறைவேற்ற தேவையில்லாத ஆசையை, இயலாத ஆசையை கிட்டாதாயின் வெட்டன மரம். அதுக்கு பயிற்சி கொடுக்குறோம். நிறைய மனம். கோபம்னு ஒரு கெட்ட குணம் இருக்குதுங்க. அதை பொறுமை, அதுவும் வியாபாரத்தில் ரொம்ப முக்கியம் பொறுமை. கோபப்பட்டுட்டீங்கன்னா நீங்க அன்னைக்கே தற்கொலை செய்து விட்டீர்கள். கோபப்படுவது தற்கொலைக்கு சமம். உங்கள் தொழிலை நீங்கள் என்ன பண்றீங்க? கொலை செய்றீங்க. கோபப்படுவது தொழிலை கொலை செய்வதற்கு சமம். எழுதி வைங்க உங்க கம்பெனியில். கோபப்பட்டுட்டீங்கன்னா, கோபப்பட்டா கஸ்டமர் நாளைக்கு வருவானா? இல்ல உங்ககிட்ட கோவப்பட்டா நீங்க இந்த கடைக்கு போவீங்களா? மளிகை கடைக்காரன் கோவப்பட்டா அவங்ககிட்ட சாமான் வாங்குவீங்களா போய்? அப்ப நீங்க கோவப்பட்டா தெரியுதில்ல, ஒரு பயம் வர மாட்டேன். கோவப்படுறவங்களை ஒருத்தருக்கும் பிடிக்காது. பெத்த தாய்க்கும் பிடிக்காது. பிடிக்குமா? அல்ல பாரு. அப்ப அதை பொறுமையா மாத்தணும். அதுக்கு நாங்க பயிற்சி கொடுக்கிறோம். போதனை இல்ல, பயிற்சி, பிராக்டிஸ். இப்ப நீங்க எல்லாம் வியாபாரம் பண்றீங்க, வந்த உடனே நல்ல திறமையா வியாபாரம் பண்ண கத்துக்கிட்டீங்களா? இல்லையே. பயிற்சி பயிற்சி. ஆடுறதுக்கு பயிற்சி, பாடுறதுக்கு பயிற்சி, சைக்கிள் ஓட்ட பயிற்சி, மொபைல் போன் யூஸ் பண்றதுக்கும் பயிற்சி. பிராக்டிஸ் அலோன் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட். நாங்க பயிற்சி கொடுக்கிறோம். பொறுமையா இருக்கிறது. அப்புறம் கடும் பற்றி எனக்கே வேண்டும் என்ன வேண்டுங்கிற உணர்வு இல்லாம பிறருக்கும் நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? துன்பப்படுறவங்களுக்கு உதவணும். அந்த ஈகை. அப்புறம் கற்பு நெறி வேணுங்க. கற்பு நெறி. யாருக்கும் துன்பத்தை கொடுத்து பாலுறவு இன்பத்தை தூய்க்க விரும்பக்கூடாது. துன்பம் இல்லாமல் பாலுறவு இன்பத்தை அனுபவிக்கணும். அதான் கற்பு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன். உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிற எண்ணம் வந்தாலே ஒன்று பொறாமை வரும், இல்லைன்னா ஆணவம் வரும். நீங்க ஒருத்தர் இன்னொருத்தர் கம்பேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு முதலாளி தொழிலாளின்னு வந்தாலே உங்களுக்கு என்ன, நீங்க தொழிலாளின்னு நினைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பொறாமை வந்துடும். நான் முதலாளியா இல்லையே. அவங்க முதலாளிங்கிற எண்ணம் வந்தா ஆணவம் வந்துடும். ரெண்டு பேருக்கும் நிம்மதி இல்லை, வரப்படாது. எனக்கு இந்த பொறுப்பு, அவங்களுக்கு அந்த பொறுப்பு. இப்ப அனுராதாங்கிற தொழில் நிறுவனம் யாருடையது? நம்முடையது, அவங்களுடையது அல்ல. இது யாருக்கு முதலாளினா அந்த ஆருக்காருக்கு அல்லாவில் அவரு தானுங்க. இல்லை, இது எங்களுதுங்க. கோயம்புத்தூர்ல ஒரு மில் இருக்குது, அருண்குமார் மில். அங்க கேலண்டர் போட்டிருப்பாங்க, அருண்குமார் குடும்பம். அங்க இருக்கிற மில் தொழிலாளி அத்தனை பேரையும் கேளுங்க, நீங்க எங்க இருக்கிறீங்கன்னா நாங்கள் அருண்குமார் குடும்பம். இது யாரு மில்லுன்னு கேளுங்க, எங்க மில்லுங்க, இது எங்களுது. அந்த எம்டிய எல்லா ஒர்க்கர்ஸும் அப்பா வாழ்க வளமுடன், அப்பா வாழ்க, எல்லாருக்கும் அப்பா, எங்க எம்டி அப்பா. இந்த பிள்ளைகள்லாம் சொல்லும், அது யாருன்னு கேளுங்க, இது எங்க எம்டி அப்பா. அவர் கார் உள்ள மில்லுக்குள்ள வந்தா இந்த ஷிஃப்ட் வேலை இல்லாம சும்மா இருக்கிற பிள்ளைகள்லாம் காரை சுத்திக்கும் வந்து அப்பா வாழ்க வளமுடன், அப்பா வாழ்க. போய் பாருங்க சார். இங்க நான் தான் ஆரம்பிச்சு வச்சேன். இப்பவும் மாதம் ஒரு தரம் போயிட்டு இருக்கிறேன் அன்னூர்ல. உலக அதிசயம். அந்த மில்லுக்கு அந்த முதலாளி எப்போ ஒரு தரம் வருவார். எல்லா மில்லுலையும் எத்தனையோ பிரச்சனை, வியாபாரம் ஆகல, இது நூல் தேங்கிடுச்சு, அது சப்ளை பண்ண முடியல, விலை ஏறி போச்சு, இறங்கி போச்சு, நஷ்டம் வந்துருச்சு. ஒன்றும் கிடையாது, கொட்டுது சார். தொழிலாளர் பிரச்சனை ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு தரம் ஏதோ சில பத்திரிகைகள் அவரை பற்றி எழுதியிருந்தாங்க, ஜூனியர் விகடன் இதில் எல்லாம் கூட. இங்கே நான் அவர் இங்கே ஒன் ஆஃப் தி ட்ரஸ்டி சரிங்களா, இந்த ஆலியாருக்கு. அந்த மாதிரி வேலுசாமி, அருண்குமார் வேலுசாமி சோமனூர் சரிங்களா, வாழ்க வளமுடன். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க நீங்க. நான் ஏதோ காயக்கல்ப பயிற்சி மட்டும் நீங்க எடுத்தா போதாது, இது எடுத்தாதான் அதெல்லாம் வரும். புரியுதுங்களா? அப்படி அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை,
அதை சம உணர்வா மாற்றணும். சமமா நினைக்கணும். நீங்க எல்லாரையுமே, உங்களை சூப்பர்வைசர், உங்க கீழே இருக்கிறவன், செக்யூரிட்டி, உங்க மேனேஜ்மெண்ட், முதலாளி, எல்லாரையும் சமமா நினைக்கணும். அப்பதான் உங்க தொழில் நிறுவனம் நல்லா இருக்கும். அப்பதான் நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும். வீட்டில் கூட, வீட்டில் நான் வீட்டு என்ன கேட்காம நீ எப்படி செய்யலான்னு, நான் ஒருத்தன் இருக்கிறேன் ஆம்பளை, போச்சு குடும்பத்தை கெடுத்தாச்சு நீ செய்யக்கூடாது. இந்த உணர்வே நமக்கு இன்னும் வரலையே. உயர்வு தாழ்வு மனப்பான்மை. அடுத்தது வஞ்சம். வஞ்சம். எனக்கு துரோகம் பண்ணவன் ரத்தம் கக்கணும், அதை பார்த்துட்டு தான் நான் சாவணும். ஏன்னா நீ செத்த பிறகு கக்குவான்டான்னா, அது எப்படி? நான் இருக்கும்போதே பார்த்துட்டு தான் சாவணும். அவ்வளவு ஆசைங்க. அடுத்தவன் நாசமா போறத பார்க்கறதுல பாருங்களேன். நீ நல்லா இருப்ப, கெடுவான் கேடு, நீ நல்லா இருப்பியா? நீ நல்லா இருக்கணும்னா கேடு நினைக்கப்படாது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே. ஆனா அவங்களால மாத்திக்க முடிஞ்சிருக்குதா? ஏன் முடியல? பயிற்சி இல்லை, பயிற்சி இல்லை, பயிற்சி இல்லை. முதல்ல இந்த சமயத்தில் தானே இங்கே வச்சு கூப்பிடுன்னு கேட்குறீங்க. உங்கள் கடையில் வந்து சொன்னால் கூட ஒரு மனம் வங்கிக்கே போகும். உங்கள் வீட்டில் வந்து சொன்னால் நீங்கள் அங்கே பார்ப்பீங்க, இங்கே பார்ப்பீங்க, அதை பண்ணுங்க, அதை அட்டன் பண்ணுவீங்க. சார் இதெல்லாம் இங்கே இருந்தால் சரியாப்படாது, எங்கேயாவது காட்டுக்கு போகலாம் பீங்க. ஒரு காட்டுக்கும் போக வேண்டாம், உங்கள் ஊரில் இருக்கிற மன்றத்துக்கு போங்க சார், முடிந்தா அங்கே வாங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. அப்போ அதுக்கு ஒரு பயிற்சி வேணும் பார்த்தீங்களா? மனதை சரி, அதுதான் பயிற்சி கொடுக்குறோம். அந்த பயிற்சி தான் ஒன்று உடல் பயிற்சி, ஒன்று தியான பயிற்சி, இன்னொன்று தான் காயக்கல்ப பயிற்சி. இந்த பயிற்சி என்ன செய்யுது? உற்பத்தியை கூட்டுது. உற்பத்தி எப்படி வருதுன்னு சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிளுங்க, எல்லாருக்கும் தெரியும். இப்போ வீட்டில எல்லாம் பேட்டரி வச்சிருப்பீங்க, காரில் பேட்டரி இருக்குது, இதில் கூட பேட்டரி செல். இந்த செல்போனுக்கு வேண்டிய கரண்ட்டு இந்த செல்லுல இருந்து வருது. இதில் செல்லில் கரண்ட்டு போதிய அளவு வரணும்னா இந்த செல்லுடைய அந்த இருக்கிற கெமிக்கலினுடைய குவான்டிட்டி குவாலிட்டி நல்லா இருக்கணும். தானே இல்லை? பெரிய பேட்டரியா இருக்கணும், அது தேவையான அளவு சைஸ் இருக்கணும், குவாலிட்டி நல்லா இருக்கணும். புது பேட்டரியா இருந்தா, கெமிக்கல் ஃப்ரெஷ்ஷா இருந்தா, சார்ஜ் போட்டால் 2 நாளைக்கு பேசலாம். டவுன் ஆக ஆக சார்ஜ் ஏறாது. கெமிக்கல் அங்கே தான் இருக்குது, குவாலிட்டி டவுன். கொஞ்ச நேரத்தில் பேட்டரி ஃபுல்லுன்னு காமிக்கும், பேசி கொஞ்ச நேரத்தில் லோ பேட்டரின்னு ஆரம்பிச்சு. இதே மாதிரி நம்ம உடம்புல செல் இருக்குதுங்க, இதில் ஒரு கெமிக்கல் இருக்குது. அந்த கெமிக்கலுக்கு பேர் பிளாசம். சயின்ஸில் பிளாசம் படிச்சிருப்பீங்க. சைட்டோபிளாசம், எக்டோபிளாசம், எண்டோபிளாசம். அது ஒரு ஃப்ளூயிடுங்க. அது திடப்பொருளும் அல்ல, திரவ பொருளும் அல்ல, வாயு பொருளும் அல்ல. இது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் ரசமாகி, ரத்தமாகி, சதையாகி, கொழுப்பாகி, எலும்பாகி, மஜ்ஜையாகி இந்த பிளாசம்ங்கிற சத்து பொருளாக மாறுதுங்க. அதுக்கு பேர் சுக்கிலம்னு பேர். அந்த சுக்கிலம்ங்கிற சத்து பொருள் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுது. நீங்க நமக்கு உடம்புக்குன்னு ஒரு சூடு இருக்குதுங்க. அந்த சூடு அதிகமானா இந்த கெமிக்கல் கெட்டு போயிடும், குவாலிட்டி கெட்டு போயிடும். எப்படி? இந்த செல், உங்க வீட்டில் வால் கிளாக் இருக்குது, செல் இருக்கு, அதை எடுத்து ஒரு சட்டியில் போட்டு சூடு பண்ணி பாருங்க. சூடு அதிகமானா கெமிக்கல் கெட்டு போயிடும். திரும்ப சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஏறாது, கரண்ட்டு இருக்காது. உண்மைதானா இல்லையா? நம்ம உடம்புக்குன்னு ஒரு சூடு இருக்குதுங்க. அந்த சூடை பராமரிக்கணும். அது பல காரணங்களால அந்த சூடு கொட்டிப்போம். உணவுனால சூடு வரும். அப்போ உணவுல சூடு வந்ததுன்னா அந்த கெமிக்கல் கெட்டு போயிடும். கெமிக்கல் கெட்டு போனா கரண்ட் உற்பத்தி ஆகாது. கரண்ட் குறை, லோ வோல்டேஜில் நோய் வந்துடும் சொல்றாங்க. உடம்புல சூடு சொல்றாங்க. தூக்கம் கெட்டா சூடு வருதா வரலையா? நல்லா தெரியும். உழைப்பு அதிகமாக உழைச்சா சூடு வரும். உழைக்காம இருந்தாலும் ஒரு மாதிரி உடம்பு சூடாக தான் இருக்கும்.
உணவு, உழைப்பு, உறக்கம், இன்னொன்று எண்ணம், டென்ஷன். டென்ஷன் இருப்ப உடம்பு சூடாகுதா இல்லையா? இன்னும் ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், கிளைமேட்டிக் சேஞ்சஸ், இதுலலாம் சூடு வருதா இல்லையா? இப்படி உணவு, உழைப்பு, உறக்கம், எண்ணம், சுற்றுப்புற சூழல் சந்தர்ப்ப மோதல், கோள்கள் சஞ்சாரம், இதே மாதிரி இத்தனை காரணங்களால் நம் முன்னோர்களுடைய, இப்ப உங்களுக்கு உடம்புல சூடு இருந்தா அதே சூடு உங்க குழந்தைகளுக்கும் வரும், பரம்பரை சூடு. இதனால இந்த வித்து சக்தியுடைய குவாலிட்டி குறைஞ்சிருங்க. அப்ப என்ன செய்யணும்? இந்த சூட்டை பராமரிக்கணும். பராமரிச்சா குவாலிட்டி மெயின்டைன் பண்ணலாம். இன்னொன்று இருக்குதுங்க குவாலிட்டி மெயின்டைன் பண்றதுக்கு. அந்த வித்து சக்தி இருக்கு பாருங்க, அதை ஸ்டாக்கை கூட்டணும். அது நல்ல ஸ்டாக், ஓல்டு ஸ்டாக் ஆனா ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்ற மாதிரிங்க, பதங்கப்படும். எப்படி ஒயினை ஸ்டாக் பண்ணா, திராட்சை ரசத்தை ஸ்டாக் பண்ணா ஒயினா மாறுற மாதிரி, தேன்லாம் ஸ்டாக் வைக்க வைக்க தேனுக்கு குவாலிட்டி கூடாங்க. பதநீர் பாகுவை ஸ்டாக் வைக்க வைக்க குவாலிட்டி கூடி கற்கண்டா மாறும், மருத்துவ குணம் வந்துடும். அதே மாதிரிங்க நம்ம உடம்புல அந்த வித்து சக்தியை ஸ்டாக் வைக்க 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 அதனுடைய குவாலிட்டி கூடும். அப்போ நீங்கள் இந்த உணவு, உழைப்பு, உறக்கம், எண்ணம், சூழல் இதில் முன்ன பின்ன இருந்தால் கூட என்ன ஆகாது, இது குறையாது. இதுதான் நோய் தடுப்பு ஆற்றல், இம்யூனிட்டி அகெயின்ஸ்ட் டிஸ்டர்பன்ஸ். நல்லா புரியுங்க. இதை குவாலிட்டியை கூட்டணும்னா ஸ்டாக் வைக்கணும் ஒன்று. இன்னொன்று இருக்குதுங்க, குவான்டிட்டி குறைஞ்சாலும் கரண்ட் வராது. அப்போ குவான்டிட்டி எப்படி குறையுது? ஒன்று நல்ல குவாலிட்டி உணவு அப்போ நல்லா சாப்பிடணும், அப்போ தான் நல்லா உற்பத்தி ஆகும். உணவு தானே ஏதாவது மாறுது, பிளாசமா மாறுது. இன்னொன்று குவான்டிட்டியை கெடுக்கிறது இன்னொன்று இருக்குது. அந்த குவான்டிட்டி கெட்ட உடனே குவாலிட்டி மெயின்டைன் பண்ண முடியாது, ஸ்டாக் இருக்காது. அது என்ன தெரியுமா? செக்ஸ். நல்லா கவனிங்க. 14 வயது ஆன உடனே ஆண்களுக்கு பெண்கள் மேல ஒரு விருப்பம், செக்ஸுவல் விருப்பம் வரும், இயல்பு. ஏன் தெரியுமா? 2 நோக்கத்துக்கு வருது. ஒன்று இனவிருத்திக்கு, இன்னொன்று புலன் இன்பங்களை அனுபவிப்பதற்கு. விலங்குகளுக்கும் உடல் சேர்க்கைக்கு விருப்பம் வரும். அது அந்த கழிவுகளை வெளியேற்றலன்னா அதுக்கு துன்பமா இருக்கும். அது இனவிருத்திக்காக மட்டும்தான் உடலுறவு கொள்ளுகிறது, புலன் இன்பங்களுக்கு அல்ல. அதனாலதான் அதுக்கு அந்த வித்து கழிஞ்சு போச்சுன்னா பேசாம இருக்கும். பெண்ணினங்கள் கன்சீவ் ஆயிடுச்சுன்னா பேசாம இருக்கும், அதுக்கு விருப்பம் வராது. ஆனா பெண்களுக்கு அப்படி இல்லை, ஆண் மனிதனத்துக்கு அப்படி இல்லை. கன்சீவ் ஆன பெண்களுக்கும் விருப்பம் வரும். இனப்பெருக்கத்துக்காக மட்டுமில்ல, எப்பொழுதுமே ஆசை வரும். இதுதான் பால் உணர்வு, மனிதனுக்குரிய பால் உணர்வு, டிஃபரண்ட் ஃப்ரம் அனிமல்ஸ். அப்ப இந்த உணர்வுல என்ன செய்கிறான் மனிதன்? 14 வயசுக்கு மேலேயே அந்த ஆசை வருதா? ஒன்று சிலருக்கு பெண்களோட தொடர்பு ஏற்பட்டுருது, தொடர்பு ஏற்படாதவங்க சுய இன்ப செல்லில் ஈடுபடுறாங்க. சிலருக்கு சுய இன்பத்தில் ஈடுபடல, மனதுக்குள்ள ஆசை, கற்பனை செய்கிறார்கள். அந்த கற்பனையெல்லாம் மனதில் பதிந்து தூக்கத்தில் கனவு வந்து வெளியேறுது. அப்புறம் கனவு இல்லாமலும் வெளியேறும். திருமணம் பண்ணுவாங்க, அந்த இன்பத்தில் மயங்கி இரவு பகல் பார்க்காம ஒரு நாளைக்கு பல முறை உடம்புல சோர்வு வந்தாலும் பரவாயில்ல திரும்ப திரும்ப ஈடுபடுறாங்க. கற்பு நெறி தவறுகிறார்கள். எங்க பெண்ணு கிடைச்சாலும் வாய்ப்பு. இம்மாரல் செக்ஷுவல் ஃபீலிங். வித்தை இழந்துறான். இந்த வித்தை இழந்தவனுக்கு அந்த செல்களில் இருக்கிற பிளாசம் இருக்கு பாருங்க, அது குறையும். ஏன்னா இந்த செல்களில் இருக்கிற பிளாசம் தான் வயதுக்கு வந்த உடனே உடல் உறவுல வெளியேறுது பார்த்தீங்களா? அந்த சத்துக்கள் திரவம் அவ்வளவும் அதுதான் ஆண்களுக்கு. அது மட்டுமல்ல, உடல் உறவுல ஈடுபடுகிற போது உங்க காந்த சக்தி தோல் வழியா, கண்ணு வழியா, மூக்கு வழியா, நாக்கு வழியா எல்லாம் புடைச்சிக்கிட்டு வெளியேறும்.
இந்த மின்சாரம் வயர்ல ஓடுற மாதிரி நம்ம உடம்புல நரம்புல ஓடுது காந்த சக்தி. இங்க வயர்ல கரண்ட் அதிகமா ஓடுனா அது சூடாகி உருகி விடுற மாதிரி நம்ம உடம்புல டென்ஷன் ஆகி அந்த ஆர்காசம் பால் உறவுல உச்சக்கட்ட அந்த இன்ப அனுபவம் வரும் பொழுது உங்கள் ஆன்ம சக்தி நரம்புகளை புடைத்து கொண்டு வெளியேறுகிறது. அதுவும் உங்களுக்கு இன்பம். அந்த காந்த சக்தி வெளியேறுகிற போது அந்த வித்து சக்தி வறண்டு விடுகிறது. இது மாறிடும். இதுதான் காந்தமா மாறிடுது. உடனே இருப்பு குறையும். அப்போ ஒவ்வொரு முறை நீங்கள் பால் உணர்வு இன்பத்தில் அனுபவிக்கும் பொழுதும் காந்த சக்தி செலவாகுது. அதன் காரணமாக பிளாசம்ங்கிற வித்து சக்தி செல்களில் இருப்பது குறைந்து விடுகிறது. அதே சமயம் ஆண்களுக்கு தான் அதிகமாக வெளியேறும், பெண்களுக்கு அப்படி வெளியேறது இல்லை. கருமுட்டை ஒரு மாதத்துக்கு ஒன்று தான். ஆண்களுக்கு நிறைய விந்து வெளியேறும், மற்ற திரவங்களும் வெளியேறும். பெண்களுக்கும் மற்ற திரவம் வெளியேறும். பெண்கள் மாதவிலக்கு நின்ற பிறகும் கூட உடலுறவில் ஈடுபடலாம். தெரிஞ்சுக்கங்க, திஸ் இஸ் தி ரியல் செக்ஸ் எஜுகேஷன். நீங்க எங்க போனாலும் கிடைக்காது இந்த கல்வி. கோடி கொடுத்தாலும் கிடைக்காது நான் சொல்ற விஷயங்கள். இதுல ஈடுபட்ட போது நரம்புகள் தளர்ந்து விடுகிறது. நரம்பு எங்க இருந்து வருது? மூளையிலிருந்து வருது. மூளை சோர்வு வருகிறது, நினைவாற்றல் குறைகிறது. அதான் பேப்பர்ல போடுறான், தூக்கத்தில் வித்து வெளியேறுகிறதா, பால் உணர்வை கட்டுப்படுத்த முடியவில்லையா, நினைவாற்றல் குறைகிறதா, நரம்பு தளர்ச்சியா. பாருங்க, நரம்பினுடைய ஒரு அமைப்பு தான் பால் உறுப்புகள். நரம்பு தளர்வதால் பால் உறுப்பு தளர்ந்து விட்டதா? இல்லற வாழ்க்கையில் பயம் இருக்கிறதா, வந்து விட்டதா? இன்னைக்கு நிறைய இளைஞர்களுக்கு கல்யாணம் பண்ணோம்னால நிறைய பேருக்கு பயம். நிறைய பேர் கல்யாணம் பண்ண பிறகுதான் பயம், இயலாமையை நினைந்து. அது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் கல்யாணம் பண்ணா அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு. கல்யாணம் பண்ண பிறகுதான் தெரியுது, ஐ ஆம் வெரி வீக் இன் செக்ஸ், ஐ குட் நாட் சாட்டிஸ்ஃபை. எனக்கு பால் உறவில் என் மனைவியை எனக்கு திருப்தி ஏற்படவில்லை, செக்ஷுவல் இம்பேலன்ஸ். அப்புறம்தான் தெரியுது, டைவர்ஸ்ல போய் நிக்குது. சண்டை சச்சரவு, கணவன் மீது மனைவிக்கும் மனைவி மீது கணவனுக்கும் அன்பு இல்லை. சதா எரிஞ்சு எரிஞ்சு விடுகிறார்கள். கணவனுக்கு தெரியாமல் மனைவியும் மனைவிக்கு தெரியாமல் கணவனும் தப்பு பண்ணி குடும்ப அமைதி கெட்டு நாசமா போச்சு. நல்லா சிந்தனை பண்ணுங்க. மாணவ பருவத்தில் இப்படி இருந்தா இந்த வித்து சக்தி, உடல் செல்களில் இருக்கிற வித்து சக்தி மூளையில் தான் அதிகமாக இருக்கிறது. அந்த மூளையில் இருக்கிற சக்தி மாணவ பருவத்திலே இழந்து விட்டால் மூளைத்திறன் குறைகிறது. அதுதான் நினைவாற்றல் குறைவுக்கு காரணம், அறிவு கூர்மைக்கும் மன கட்டுப்பாடுக்கும் காரணம். வில் பவர், பாசிட்டிவ் தாட், லீடர்ஷிப் குவாலிட்டி ஒன்றும் வராது. பொதுவா 40 வயசுக்கு மேல நினைவாற்றல் குறைவதற்கும் காரணம் 40 வயசுக்கு மேல் இந்த வித்து சக்தி உற்பத்தி குறைந்துவிடும். குவாலிட்டியும் குறையும், குவான்டிட்டியும் குறையும். அதனாலதான் பெண்களுக்கு 40 வயசுக்கு மேல மாதவிலக்கு நின்று போயிடுது. ஆண்களுக்கு 40 வயசுக்கு மேல கருத்தரிக்கும் திறன் குறைந்து விடுகிறது. உங்க வித்து சக்தி வீக் ஆயிடுது. இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? அந்த வித்து சக்தியை இனிமேலாவது ஸ்டாக் வைக்கணும். உடலுறவுல செலவாகணும், உடலுறவு வேணும், குழந்தை பேரு வேணும், பாலுறவு இன்பம் வேணும். அளவோட இருக்கு. பால் உணர்வு உங்கள் கட்டுப்பாடில் இருக்க வேண்டும். செக்ஷுவல் கிரேவிங்னஸ் இருக்கக்கூடாது. கற்பு நெறி வேண்டும். அதுக்குத்தான் காயக்கல்ப பயிற்சி இங்க கொடுக்க போறேன். இதை செஞ்சீங்கன்னா உங்க பால் சுரப்பில் இருக்கிற சக்தி உடல் முழுவதும் பரவி மூளை செல்களிலும் உடல் செல்களிலும் இருப்பாகிவிடும். நீங்க அத்தனை பேருக்கும் 14 வயதுக்கு மேல ஆனதுனால நாள்தோறும் நீங்க சாப்பிடுற சாப்பாடு வித்துவா மாறி பால் சுரப்பில வந்து இறங்கிருது. உங்களுக்கு தெரியும், ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கிறீங்க, குடோன் வச்சிருக்கிறீங்க. இங்க ஷோரூம்ல சேல்ஸ் அதிகமாக ஆக எங்கிருந்து வரும்? குடோன்ல இருந்து வரும். இங்க சேல்ஸ் அதிகமாக ஆனா
குடவுன்ல ஸ்டாக்கு குறையும். இங்க டிஸ்சார்ஜ் ஆக ஆக மூளையில இருப்பு குறையும், உடல் செல்களில் இருப்பு குறையும். வியாபாரம் வேணா அதிகமா பண்ணலாம், ஆனா இங்க ஆகப்படாது. இங்க இது முதலே போயிடும். ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிகெட்டு போன திசை எல்லோருக்கும் கள்ளனாய் எழுபிறப்பும் தீயனாய் நல்லோருக்கும் பொல்லனாம் நாடு. விந்து விட்டான் நொந்து கெட்டான், வித்தை கட்டியவன் விதியை கட்டுவான். அதுக்கான பயிற்சி தான் காயக்கல்ப பயிற்சி. இதுல உங்களுக்கு இப்ப ஏற்பட்ட நரம்பு தளர்ச்சி இருக்கு இல்லைங்களா? எல்லாருக்கும் நரம்பு தளர்ச்சி இருக்கு. நீங்க எல்லாம் நிறைய பேர் பின்னால சாஞ்சுக்கிட்டு, நான் சாஞ்சிருக்கேனா பின்னாடி? வயசு 64. என்ன பார்த்தா 64 மாதிரி உடம்புல ஒரு சுருக்கம் இருக்காது சார். அப்படி தண்ணியை விட்டினா உருண்டு ஓடும் உடம்புல. ஆனா என்னென்ன தப்புலாம் பண்ணேன்னு சொன்னேன்ல, இவ்வளவு தப்பு பண்ணி இப்ப நல்லா இருக்கிறேன். முதல்ல உருப்படியா இருந்தா இப்ப 18 வயசு வாலிப மாதிரி இருப்பேன். அப்படி இருந்து உடம்பு, முடி கூட சரியா நரைக்கல, இன்னும் தையெல்லாம் போடல நாங்க. ஆமா ஆமா ஆமா, உடம்பு அப்படி இருக்கணும். மதுரை சொல்லுவாங்க, உடம்பில் சுருக்கம் வராது, உள் உறுப்புகளில் பள்ளம் வராது. You will feel young, you will look young, you will young in spirit and appearance. இருக்கும். என்கிட்ட பேசுறவங்களுக்கெல்லாம் இளமை வந்துருமுங்க. சொல்லுவாங்க எல்லாரும், உங்களோட கூட இருந்தாலே ரொம்ப யங்கா தெரியும். ஏன்னா இப்படி பேசுவாங்களே எல்லாரும். சிலர் இப்படியே உட்காந்து நாம் எல்லாம் இந்த உலகத்தில் அமைதி அடைய வந்திருக்கிறோம், ஆத்ம சாந்தி ரொம்ப முக்கியம், உலகே மாயம் வாழ்வே மாயம், அப்படியா சொல்லு. அப்படி சொன்னா நீங்க எவனா வருவீங்களா? நான் ஒரு காவி கட்டிக்கிட்டு சங்கர சங்கர சம்போ இதெல்லாம் ஒண்ணு வேணாமுங்க. அங்க பரலோக ராஜ்யத்துக்கு போனா ரொம்ப ஊர்வசி ரம்பத்திலோ தம்மெல்லாம் டான்ஸ் ஆடுவா, பார்க்கலாம். எல்லா டான்ஸும் இங்க இருக்குது. எல்லா டான்ஸும் எங்க இருக்குதுங்க? செத்த பிறகு பார்க்கறது கண்ணு ஏது? கண்ணு கெட்ட பிறகு தான் சாவுறான். அதுவும் கண்ணை இங்கே போட்டு புதைச்சிருவான், இல்லைன்னா நெருப்பு வச்சு கொளுத்திடுவான். டான்ஸ் பார்க்க போறானா? எங்க போய் டான்ஸ் பார்ப்ப? எங்க இருக்கு சொர்க்கம்? எவன் சொன்னா சொர்க்கம் இருக்குன்னுட்டு? சாமி கேட்பாங்க. சொர்க்கம் இருக்குதுன்னு சொர்க்கத்தை பார்த்தவன் பூலோகத்தில் வந்து சொன்னா தானே உனக்கு தெரியும். ஆமா, அங்க போனவன் இங்க எதுக்கு வந்தான்? சாமி கேட்பாங்க. உனக்கு அறிவு இருக்குதா? எவனா சொன்னா நீ சொர்க்கம் இருக்குன்னு நம்புற? என்னைக்கெல்லாம் நீங்க நிம்மதியா இருக்கீங்களோ, சந்தோஷமா இருக்கிறீங்களோ, அமைதியா இருக்கீங்களோ, இன்பமா இருக்கிறீங்களோ, அன்று நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறீர்கள். என்றைக்கெல்லாம் நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்களோ அன்றெல்லாம் நீங்கள் நரகத்தில் இருக்கிறீர்கள். சொர்க்கத்தில் இருப்பதும் நரகத்தில் இருப்பதும் யார் கையில் இருக்குது? வெரி குட். உன் வாழ்க்கை உன் கையில் என்று சொல்லி இதுக்கான பயிற்சியை கொடுக்க போறோம்ங்க. வேற ஒண்ணும் இல்லை. இந்த நரம்பு வீக் ஆகி போச்சு. இங்க வயர்ல சீக்கிரமா கரண்ட் வந்தது. கரண்ட் அதிகமா போனா வயர் உருகிரும், திரும்ப தானா ரீசெட் ஆகாது. இது ரீசெட் ஆகுங்க. அதனாலதான் ஒரு முறை உடலுறவுல ஈடுபட்டா மீண்டும் அந்த நரம்பு பழைய நிலைக்கு வந்த பிறகுதான் அடுத்த முறை உடலுறவு வச்சுக்கணும். ஆனா மக்கள் யாரும் அப்படி வைக்கல. அது ரீசெட் ஆகுறதுக்குள்ளாலே திரும்பவும் இரவுல ஈடுபடுறீங்க, அது வீக் ஆயிடுது. அது 40 வயசு வரையில தெரியாது, 40க்கு மேல தெரிய வரும். அதான் பெரிய சிந்தனைகள் சொல்லுவாங்க, ஆங்காரம் உள்ள போது அகந்தையால் செய்ததெல்லாம் அத்தனையும் பாழாய் போய்விடாது, சாயங்காலம் வரும்போது சத்தியமாய் வினையாக மூழுமப்பா. அதான் டாக்டர்கள் கூட சொல்றாங்க, வயசு 40 ஆச்சா இனிமையாவது ஒழுங்காயிரு. இனிமே ஒழுங்கா இருந்து என்ன பண்றது? சம்பாதிக்கிற வயசுல மிச்சம் பண்ணல, ரிட்டையர் ஆன பிறகு இனிமையாவது ஒழுங்காயிரு. இனிமே ஒழுங்கா இருந்து எங்க சம்பாதிக்க போற? காற்றுள்ள போதே அது மட்டும் தெரியுது. இது மட்டும் தெரியுது. இப்ப நீங்க எல்லாம் தூத்திக்கலாமா? எப்படி? எல்லாரும் தூத்திக்கலாம், வயசானவங்களும் தூத்திக்கலாம், நீங்களும் என்னவா இருக்கலாம், இன்னும் நல்லா இருக்கலாம் வயசானவங்க கூட. ஓகே, இதாங்க பயிற்சி. வேற ஒண்ணும் இல்லை. இந்த புக்கில் எல்லா விவரமும் இருக்கு. அதை போய் படிச்சீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு தெரியுங்க. பருவுடல் பாருங்க, செல், அப்புறம் ஜீவவித்து குழம்பு சொன்னேன். அதுல இருந்து வர்றதுதான் உயிர் சக்தி எலக்ட்ரான். எலக்ட்ரானுடைய கரைசல் தான் ஜீவகாந்தம், அதான் மனம். இதெல்லாம் வீட்டில் போய் படிங்க.
சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு இந்த பயிற்சி நடத்துக்கிற நோக்கம், எல்லா பயிற்சியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வேதாத்திரியை பற்றி தெரிஞ்சுக்கணும், வேதாத்திரியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், அறிவு திருக்கோயிலை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும். முழுமையான ஒரு விளக்கத்தை நான் கொடுத்துட்டேன். இந்த பயிற்சி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ நீங்கள் ஒன்றுக்கு போனால் போயிட்டு வாங்க. அதுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு பயிற்சி கொடுத்துருவோம். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இதுவரைக்கும் இந்த பயிற்சி எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்லலை. பக்கம் 19 படம் போட்டிருக்குது. இதை நான் இன்னும் உங்களுக்கு சொல்லலை. ஆனால் கீழே போட்டிருக்குது, நரம்பு ஊக்கம், நரம்பை முறுக்கேற்றுகிற பயிற்சி, தளர்ந்த நரம்புகளை முறுக்கேற்றும் பயிற்சி, ஓஜஸ் பிரெத். ஓஜஸ்ன்னா இந்த பால் சுரப்பில் இருக்கிறத மீண்டும் அதை உடம்புல ஸ்டாக் பண்ணா ஓஜஸா மாறிடும். ஓஜஸா தான் குவாலிட்டி. கரும்பு ரசம் கற்கண்டா மாறுற மாதிரி இல்ல, அது பதங்கப்படுத்துறதுன்னு பேரு. அது ஓஜஸ் அப்படி பதங்கப்படுத்தி விட்டா குவாலிட்டி கூடிடும், குவான்டிட்டியும் கூடிடும். அப்படி குவான்டிட்டியும் குவாலிட்டியும் கூடுறதுக்கான ஒரு மூச்சு பயிற்சி, அது ஓஜஸ் மூச்சுங்க. இது எந்த நிலையில இருந்து செய்யணும்னு படம் போட்டிருக்கோம். இதை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறோம். ஆனா இதுவரைக்கும் சொன்னதை நீங்க யாருக்கு வேணாலும் சொல்லலாம். செய்முறையை படத்தெல்லாம் காமிக்கலாம், புக்கெல்லாம் படிக்க கொடுக்கலாம். செய்முறையை மட்டும் சொல்லக்கூடாது. ஏன்னா நான் பேசின மாதிரி இவ்வளவு விளக்கமா உங்களால சொல்ல தெரியுமா? அது மட்டும் இல்லை, இது மாதிரி கலைகளை குருவினுடைய அனுமதியில் ஆசீர்வாதத்தோடு செய்யணும். இது நான் நடத்தலை, மகரிஷி மட்டுமல்ல, இந்த கலையை மனித குலத்துக்கு கொடுத்த சித்தர்கள் அரூபமாக இருந்து கொண்டு இந்த உடல் மூலமாக நடத்துகிறாங்க. இதான் உண்மைங்க. அப்போ இப்போ நான் நடத்துறேன்னு நினைக்காதீங்க. ஐ எம் நாட், இந்த உடல் நடத்தலை. இந்த உடலில் வேதாத்திரி மகளுடைய ஆன்மா இருக்குதுங்க, பார்த்துருப்பீங்க நீங்க. அவர் உடல் தான் அங்கே அடக்கம் பண்ணியிருக்கு, ஆன்மா அங்கே தான் இருக்கு. இது மாதிரி இந்த கலையை மனித குலத்துக்கு கொடுத்த அத்தனை சித்தர்களுடைய ஆன்மாவும் இருக்குங்க. அவங்க தான் என் மூலமாக இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசியிருக்கிறாங்க. வேத சுப்பையா பேசலை, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. அதனால அவர்களுடைய அனுமதி இருந்தாதான் நீங்க நடத்தலாம், இல்லைன்னா உங்களால் நடத்தவே முடியாது, அவங்களுக்கு போய் சேராது. இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறேன், உங்கள் அத்தனை பேருக்கும் போய் சேர்ந்துருக்கா சேரலையா? அப்படி சேர வைக்கணுமுங்க. ஏன் திறமை இல்லை, யார் நடத்துனது? யாரு? அந்த மகான்கள். அப்போ அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறணும். அதுக்கு உங்கள் தகுதியை நாங்கள் பார்ப்போம், எங்களுக்கு தெரியும். அதுக்கு இந்த நிர்வாகம் இருக்குது, உலக சமுதாய சேவா சங்கம். அதுக்கு நான் கூட அதில் நிர்வாக பொறுப்பாயெல்லாம் இருக்கிறோம். நாங்கள்லாம் இங்கே ஒரு குழு இருக்குதுங்க, நாங்கள் அனுமதிக்கணும் உங்களை. அதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி, நீங்கள் இதெல்லாம் பயிற்சி செய்யணும் இல்லையா? அப்போ நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். அருள்நிதி உங்கள் பேராசிரியர்னு ஒரு நிலை இருக்குதுங்க. இந்த பேராசிரியருங்கிற ஸ்டேட்டுக்கு நீங்கள் வரும் பொழுது உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவோம், நீங்கள் அனுமதி கொடுப்போம். அது வரையில் நீங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாது. ஏன்னா சொன்னால் என்ன ஆகிடுங்க, இது மகான்களுக்கு துரோகம். ஏன்னா அவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்காது, அது நல்லபடியாக போய் சேராது. ஓகே, அப்போது இந்த உறுதிமொழியை இப்போ நீங்கள் நான் சொல்ல சொல்ல பின்தொடர்ந்து சொல்லி இதில் கையொப்பமிட்டு உங்கள் பெயர் முகவரியை எழுதி கொடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் பிரேக், டீ கூட இருக்குதோ தெரியல, எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுங்க. ஏன்னா எம்டி சமக்கில் தான் செய்கிறது நல்லது. ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம். அப்புறம் சாப்பிட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம். ஓகே ரைட். இப்போ சொல்லுங்கள், நான் சொல்ல சொல்ல, நான் இன்று கற்றுக்கொள்ளவிருக்கும் காயக்கல்ப பயிற்சியையோ அதன் பகுதியையோ வேறு யாருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனுமதியின்றி கற்றுக் கொடுக்க மாட்டேன் என்று என் மனதையே சாட்சி வைத்து உறுதியளிக்கிறேன். இப்படிக்குன்னு போட்டு கீழே சைன் பண்ணிடுங்க. இல்லை இடம் வந்து ஆழியாறு, இன்னைக்கு தேதி 5/2. உங்கள் பெயர் போட்டு உங்கள் முகவரி வேற ஒன்றும் வேண்டாம், அனுராதா ஸ்டோர்ஸ் கிருஷ்ணகிரி, வேற ஒன்றும் வேண்டாம். பெயர் முகவரி, பெயர் முகவரி, பெயர் முகவரி, பெயர் முகவரி, பெயர் முகவரி, பெயர் முகவரி, பெயர் முகவரி,